கைஸ், லாஸ்ட் டைம் வந்துட்டு எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கெட்சுக்குள்ளே தான் இருக்கோம். அந்த ஸ்கெட்சுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு இந்த டாப் லைனை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கெட்சுக்குள்ளே தான் இருக்கோம். போன செஷனில் விட்டதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்குது. எப்போதுமே வந்து ஸ்கெட்ச் ஆப்ஷனில் இங்கே ஸ்கெட்சுன்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இன்னும் ஸ்கெட்சுக்குள்ளேயே போகலைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஸ்கெட்சுக்குள்ளே வந்தாச்சு, நம்ம இனிமேல் தான் ஸ்கெட்சஸ் வந்துட்டு போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு இது. ஓகேவா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கிறது எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸ்கெட்ச் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிட் ஸ்கெட்சு கொடுப்போம். அதே எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. இதே சிம்பிள், இந்த சிம்பிள் அப்படியே இங்கே இருக்கும் பாருங்கள். ஓகேவா, எக்ஸிட் ஸ்கெட்ச் சிம்பிள் இங்கே இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு இன்ட்டு மார்க் சிம்பிள் இருக்குது. இந்த இன்ட்டு மார்க் சிம்பிள் எதுக்குன்னாக்கா, இந்த ஒரு வேளை நம்ம ஸ்கெட்சை முடிச்சாச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் போட்ட ஸ்கெட்சு அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸிட் ஸ்கெட்சு கொடுத்துடலாம். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு போட்ட ஸ்கெட்சு எனக்கு சரியாக வரல, தப்பாக இருக்குது அப்படின்றப்போ இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்கெட்சு வந்துட்டு அப்போ நம்ம போட்ட ஸ்கெட்சு அப்படியே டிஸ்கார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஸ்மார்ட் டைமென்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் டைமென்ஷன்னால் என்னன்னாக்கா, சப்போஸ் இதுலேயே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் டைமென்ஷன் இருக்குது, ஹரிசான்டல், வெர்டிக்கல், பேஸ்லைன் டைமென்ஷன், செயின் டைமென்ஷன், ஆர்டினேட் டைமென்ஷன், ஹரிசான்டல் ஆர்டினேட், வெர்டிக்கல் ஆர்டினேட், பாத் லென்த் டைமென்ஷன் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. இந்த எல்லா டைமென்ஷன்ஸையும் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போது சப்போஸ் நம்ம ஹரிசான்டல் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஹரிசான்டலாக மட்டும்தான் டைமென்ஷன் கொடுக்க முடியும். வெர்டிக்கல் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வெர்டிக்கலாக இருக்கிற டைமென்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரேடியஸ் டைமென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா, அதுக்காக தான் நம்ம வச்சுருக்கிறது இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் ஆப்ஷன். இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் ஆப்ஷன் தான் நம்ம வந்துட்டு ரொம்ப அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. மற்றது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ஆனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கே லைன் ஆப்ஷன் இருக்குது. இந்த லைன் ஆப்ஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறேன். கண்டினியூஸாக லைன் போட்டுக்கிட்டே போகலாம். இதை வச்சு நான் வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுறேன். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகுது, இந்த லைன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னாக்கா, இங்கே வந்துட்டு என்ன இருக்கும், அண்டர் டிஃபைன்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா. அந்த அண்டர் டிஃபைண்டுங்கிறது ஃபுல்லி டிஃபைன்ட் அப்படின்னு ஆகிடும். ஓகேவா, ஃபுல்லி டிஃபைன்டு ஆனால் தான் நமக்கு வந்துட்டு ஸ்கெட்சு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கெட்சுக்கு வந்துட்டு நான் டைமென்ஷன் கொடுக்கணும். இந்த லைனுக்கு நான் டைமென்ஷன் கொடுக்கணும். பாசிபிளாக இந்த லைனுக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த லைன் வந்துட்டு எதால் ஆயிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்ஸ்னால ஆயிருக்கு. ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் உள்ள ஹரிசான்டல் டைமென்ஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹரிசான்டல் டைமென்ஷனை கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணினாக்கா இதோட ஹரிசான்டல் டைமென்ஷன் மட்டும் இங்கே வரும். ஓகே, இதில் நான் எவ்வளோ டைமென்ஷன் வேணுமோ நான் அதை வந்துட்டு கொடுத்துறேன். இதில் 44.414288ன்னு இருக்குது. ஓகேவா, நான் அதை 44ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். இதோட ஹரிசான்டல் டைமென்ஷன். இதில் எனக்கு வெர்டிக்கல் டைமென்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இதே லைனை செலக்ட் பண்ணுறேன். இதோட வெர்டிக்கல் டைமென்ஷனை நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா, ஓகே, 2 டைப் ஆஃப் டைமென்ஷனிங்க நம்ம கொடுத்தாச்சு. இதே வந்துட்டு நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். ரெண்டுத்தையும் அன்டூ பண்ணிவிட்டு இதே நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா என்ன ஆகுன்றதை பாருங்கள். இதுக்கு பதிலாக இந்த 2 ஹரிசான்டல் டைமென்ஷன், வெர்டிக்கல் டைமென்ஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்மார்ட் டைமென்ஷன், இங்கே இருக்கிற ஸ்மார்ட் டைமென்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இதோட அந்த அக்ராஸ் டைமென்ஷன் வருது. நான் இதை வெர்டிக்கலாக இப்படி மூவ் பண்ணி கீழே கொண்டு வரேன். வெர்டிக்கல் மூமெண்ட்டில் இப்படி கீழே கொண்டு வரப்போ அது ஹரிசான்டல் டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இதுக்கு பேரலாக மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்படி கொண்டு வரப்போ இதோட அக்ராஸ் டைமென்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஓகேவா, இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்காது, ஒரு வேளை நம்ம இந்த ரைட் சைடில் இப்படியோ இல்லை எப்படியோ மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா இதோட வெர்டிக்கல் டைமென்ஷனை கொண்டு வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி அக்ராஸ் டைமென்ஷன், ஹரிசான்டல் டைமென்ஷன், வெர்டிக்கல் டைமென்ஷன் எதை வேணால் நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் வந்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் ஆப்ஷன். ஓகே, இப்போ சப்போஸ் இதே வந்துட்டு ஒரு சர்க்குலராக இருந்தால் அதுக்கு என்ன கொடுக்கறது, நான் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போடுறேன். சர்க்கிளுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், டயாமீட்டரோ இல்லை வந்துட்டு ரேடியஸோ நம்ம கொடுக்கணும். அதுக்கும் இந்த ஸ்மார்ட் டைமென்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்போ இதோட டயாமீட்டரை நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, இதோட டயாமீட்டர் நம்மளுக்கு காமிக்குது.
ஓகே, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டயமீட்டர் நமக்கு என்ன வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் டைமென்ஷனோட ஒர்க்கு. மோஸ்ட்லி நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் தான் வந்து அதிகமான யூசேஜ் ஆகும் நம்மளுக்கு. மற்ற டைமென்ஷன் ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், டெலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உள்ளது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் லைன் ஆப்ஷன். இந்த லைன் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஆஸ் ஸ்கெட்ச்டு, ஹரிசான்டல், வெர்டிக்கல், ஆங்கிள். அதில் வந்துட்டு இது எல்லாமே இதோட ஓரியன்டேஷன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபைனட் லென்த்து, மிட் பாயிண்ட் லென்த்து அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் எதையுமே நான் செலக்ட் பண்ணாமல், ஓரியன்டேஷனையும் நான் செலக்ட் பண்ணல, ஆப்ஷன்ஸ் எதையுமே செலக்ட் பண்ணாமல் கொடுத்தேன் அப்படின்னாக்கா என்னது, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸாக நம்ம எத்தனை லைன் வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேவா, நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைனை ஸ்டார்ட் பண்ணி இப்படி போடுறேன். போடுறப்போ எனக்கு ஒரு சர்டன் பாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்துட்டு அந்த பென்சில் மாதிரி மார்க் இருக்குல்ல, அந்த மார்க் பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஹரிசான்டலாக ஒரு லைன் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் மார்க்கில் ஒரு பிளாக் கலரில் ஹரிசான்டல் லைன் வந்துட்டு எனக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு லைன் காமிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த லைன் ஹரிசான்டலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த லைனை போட்டுறேன். இங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் ஒரு மார்க் இருக்கா, அது என்னன்னு பார்த்தாக்கா ஹரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரெயினுங்கிறது நம்ம போக போக என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இந்த ஹரிசான்டல் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸாக வருது போட்டுறேன். இப்போது இந்த ஹரிசான்டல் லைனில், ஹரிசான்டலாக இருக்கிற இந்த லைனில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு இது இருக்குது. இந்த லைன் வந்துட்டு ஹரிசான்டலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கான ஒரு நொட்டேஷன் தான் இது ஹரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி இந்த லைன் வந்துட்டு வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கான ஒரு நொட்டேஷன் தான் என்னது, இந்த வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின். அந்த மாதிரி நொட்டேஷன் இதில் வந்துட்டு இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் எதுவுமே இந்த லைனில் இல்லை. இந்த லைனுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை. சப்போஸ் நான் வந்துட்டு இந்த லைனை நான் வந்துட்டு மூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும், இது ஹரிசான்டலாக தான் மூவ் ஆகும், வெர்டிக்கலாக தான் மூவ் ஆகும். ஓகேவா, இதோட ஆங்கிள் மாறவே மாட்டேங்குது பாருங்கள். இங்கேருந்து இங்கே லைன் போட்டதுனால இது 0 டிகிரி இருக்குமா, இந்த 0 டிகிரி ஆங்கிளை நான் வந்துட்டு இப்படியோ இல்லை இப்படியோ மாற்ற ட்ரை பண்ணேன்னா அது மாறவே இல்லை. ஏன்னா அது ஹரிசான்டலாகவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி தான் இதுவும், இது வெர்டிக்கலாகவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதோட லென்த்தை நம்ம மாற்றலாமே தவிர இதோட ஆங்கிளை மாற்ற முடியாது. இதே இந்த லைனுக்கு நம்ம எடுத்துக்கிறப்போ, நான் இந்த லைனில் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகுது, இந்த லைன் என்ன ஆங்கிளுக்கு வேணால் ரொட்டேட் ஆகுது இல்லையா. இதுக்கு பேர் தான் என்னது, ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இங்கே பேசிக்காக வந்துட்டு 2 கன்ஸ்ட்ரெயின் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த லைனில் வந்துட்டு நம்மளுக்கு வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் இன்றைக்கி. இப்போது இந்த லைனில் வந்துட்டு என்ன இருக்குது, பேசிக்காக இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிசான்டல்னு இருக்கா. இப்போ ஹரிசான்டல் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும், இந்த லைன் எனக்கு ஹரிசான்டலாக மட்டும்தான் வரும், வெர்டிக்கலாவோ இல்லை ஆங்கிள்டாவோ நம்மளுக்கு வராது. நார்மலாக லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி லைன் போடுறோம் அப்படின்னாக்கா இது எப்படி வேணால் ஆங்கிளில் போடலாம், ஹரிசான்டலாக போடலாம், இல்லை வெர்டிக்கலாக போடலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல எதுவுமே நம்ம செலக்ட் பண்ணலை. இந்த இடத்துல ஹரிசான்டல் வெர்டிக்கல் எதுவுமே செலக்ட் பண்ணல, ஜஸ்ட் இப்படி லைன் போட்டாலே அது வந்து நார்மலாக வரும். இந்த இடத்துல இங்கே லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசான்டல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓரியன்டேஷன் ஹரிசான்டல் செலக்ட் பண்ணிட்டோன்னா இது ஹரிசான்டலாக மட்டும்தான் வரும், வேறு எதுக்கே போகாது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரியே லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், வெர்டிக்கல் கொடுக்குறேன். வெர்டிக்கல் கொடுக்குறப்ப நமக்கு இந்த சைடு போனோன்னா வராது, வெர்டிக்கலாக மட்டும்தான் அந்த லைன் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரும்பவும் அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆங்கிள்னு கொடுக்குறோம், ஹரிசான்டல் பார்த்தாச்சு, வெர்டிக்கல் பார்த்தாச்சு. இப்போ ஆங்கிள்னு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும், இது வந்துட்டு ஒரு சர்டன் ஆங்கிளில் வரும். இந்த மாதிரி 106.5 என்ன ஆங்கிளில் கொடுக்குறோமோ அந்த ஆங்கிளில் அது வரும். ஓகே, அந்த ஆங்கிள் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதுலேயே வந்துட்டு இதில் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது, இன்ஃபைனைட் லென்த்னு இருக்குது, மிட் பாயிண்ட்டுன்னு இருக்குது. இப்போ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துறேன். ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்னா இது வந்துட்டு நார்மல் லைன்ஸு. இந்த லைனை பார்த்திங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற லைன்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். இதுக்கும் அந்த ஹரிசான்டல் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கண்டிப்பாக பொருந்தும். இது வந்துட்டு இந்த மாதிரி லைனில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைனில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போடுறோம்னு வச்சுக்கோங்க.
இந்த லைன்லேயே நான் இப்படி வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளில் போட்டுடுறேன். இந்த ரெக்டாங்கிளை நம்ம 3Dயாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எலிமெண்ட்டில் போட்ட லைன். ஓகே, இந்த லைனில் இருக்கிறத நம்ம வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, 3Dயாக மாற்ற முடியாது. எந்த லைனாக இருந்தாலும், எந்த ஒரு 3D எலிமெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி லைன்ஸில் போட்டால் தான் அதை வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்துட்டு 3Dயாக மாற்ற முடியும், 3D ஒரு சாலிட் மாடலாக மாற்ற முடியும். சப்போஸ் எனக்கு இந்த லைன் வந்துட்டு இந்த லைனை வந்துட்டு நார்மல் லைனாக மாற்றணும் அப்படின்றப்ப ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இருக்கா, இது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆனில் இருக்குது. ஓகே, இது செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், இது ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் இது ஆஃபில் இருக்குது. ஓகே, திரும்ப ஆன் பண்ணிட்டாக்கா பழையபடி மாறிடும். இந்த மாதிரி இந்த லைன்ஸ்க்கும் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகிடும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்கிற ஓரியன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட் லென்த்து. இன்ஃபைனைட் லென்த்துனாக்கா இது வந்துட்டு எந்த லென்த்துக்கு போடுறோமோ அது வந்துட்டு அதுக்கு நம்ம லென்த்தே கொடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லான லென்த்துக்கு இருக்கும், ஃபுல்லாக இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேவா, இதுதான் இன்ஃபைனைட் லென்த் ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரும்பவும் அந்த லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், மிட் பாயிண்ட் லைனு கொடுக்குறேன். மிட் பாயிண்ட் லைனுன்னு கொடுக்குறப்ப நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம லைன் போட்டோம்னா எப்போதுமே ஒரு டைரெக்ஷனில் தான் போகும். ஆனால் இது என்ன பண்ணுனாக்கா, நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து லைன் போடுறதுனால 2 டைரெக்ஷன்லேயும் அது போகும். இதுதான் வந்துட்டு மிட் பாயிண்ட்டோட ஆப்ஷன். இப்போ வந்துட்டு இதில் இந்த லைன் ஆப்ஷனில் உள்ள இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஹரிசான்டல் லைனு மிட் பாயிண்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மோடில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணலாம், ஹரிசான்டல் செலக்ட் பண்ணிப்பேன், ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணிப்பேன், மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிப்பேன். இப்போது ஹரிசான்டல் லைனு மிட் பாயிண்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக வந்திருக்கா. இதே மாதிரி பெர்மிட்டேஷன் காம்பினேஷனாக நான் என்ன பண்ணலாம், வெர்டிக்கல் லைனு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மிட் பாயிண்ட் இந்த மாதிரி கொடுத்து கூட நான் போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு லைன்ஸை போடலாம். ஓகே, இதோட போதும். நம்ம வந்துட்டு அடுத்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இந்த சர்க்கிள்ஸு, ரெக்டாங்கிள்ஸு, ஆர்க்கு, அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம். இன்னும் வந்துட்டு இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. இதையும் அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, okay guys, thank you.